இப்போ எந்த ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்ணாலுமே இந்த திங்ஸ் இது வந்து கொடுத்துடுறாங்க எதில் பார்த்தாலுமே. ஏன்னா யாருமே வந்து ஒரு ஜெனியூன் ரிவ்யூ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன பொருள் நம்ம ஆர்டர் பண்ணாலுமே அதில் வந்து நீங்கள் இதை வந்து 5 ஸ்டார் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 ருபீஸ் நாங்கள் கேஷ்பேக் கொடுக்குறோம், 100 ருபீஸ் கேஷ்பேக் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் மோஸ்ட்லி எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலுமே அதில் இந்த பேப்பர் இருக்குது. ஆனால் எதுக்குமே நான் வந்து கேஷ்பேக் நான் வாங்கினதே இல்லை. பட்டு எனக்கு இது என்னவோ அன்ஃபேராகவே தெரியுது. ஏன்னா ப்ராடக்ட் எப்படி இருக்கோ அதோட ஜென்யூன் ரிவ்யூ கொடுத்தா மட்டும்தான் நல்லா இருக்கும் இல்லையா? இந்த 100 ருபீஸ்க்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் 5 ஸ்டார் கொடுக்குறாங்க. அதனால இந்த இப்போ மீஷோலலாம் பார்த்தீங்கன்னாக்கி எந்த ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தாலுமே அதோட ரிவ்யூஸ் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்ட் ஆசம் சூப்பர் அது இதுன்னெலாம் போட்டிருப்பாங்க. பட் நம்ம அது இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் பர்சனலாக நல்லாவே இருக்காது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க கொடுக்குற ரிவ்யூவுக்கு ரீசன் வந்து இதுதான், 100 ருபீஸ் கேஷ்பேக்கு.